உனக்கு உப்மாவை பத்தி என்ன தெரியும்? அது எவ்வளவு ஹெல்தி அண்ட் லோ கேலரி பிரேக்ஃபாஸ்ட் தெரியுமா? உப்மால எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு தெரியுமா? ரவா உப்மா, சேமியா உப்மா, மில்லட் உப்மா, சம்பா உப்மா, கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டு பண்ணா அது வெஜிடபிள் உப்மா. மட்டனை நல்லா கொத்தி கொத்தி போட்டு பண்ணா அது மட்டன் கொத்துக்கறி உப்மா. அதுவே சிக்கனை கொத்தி போட்டு பண்ணா அது சிக்கன் கீமா உப்மா. எல்லாம் பிரான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டு பண்ணா அது பிரான் உப்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம் எல்லாம் தாளிச்சு கொட்டி பண்ணா அது பிரியாணி உப்மா. இதோட தக்காளி சட்னி, மல்லி சட்னி, வெள்ளை சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி மட்டன் குழம்பு ஊத்தி உப்மா சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா? சரி, இன்னைக்கு என்ன உப்புமா பண்ண போற? இன்னைக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பிஸ்லி உப்புமா பண்ண போறேன். பிஸ்லியா? உப்புமா? நேத்து 2 இட்லி மீந்துருச்சு. நேத்து பீட்சா ஆர்டர் பண்ணல, ஃபுல்லா சாப்பிட்டியா? இல்ல 2 பீஸ் மீந்துருச்சு. சரியா? இதெல்லாம் பிச்சு போட்டு அப்படியே அதுல தாளிச்சு எடுத்தோம்னா பிஸ்லி உப்புமா சூப்பரா இருக்கும். ஓ, அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா.